அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் அன்பியா 69வது வசனத்தில் இவ்வாறு ஒரு வரலாற்று பின்னணியில் இதை சொல்லுவான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னன் பல வாரங்களாக மூட்டப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்தில் உள்ளதுக்கி போடுறான். அந்த நெருப்பு குண்டத்தை பற்றி சொல்லப்போனால் அதனுடைய நெருப்பினுடைய சுவாலையினால் அதன் மீது எந்த ஒரு பறவை பறந்தாலும் கூட கருகி உள்ள விழுந்துவிடும். அந்த அளவுக்கு நெருப்பு மூட்டப்பட்ட அந்த நெருப்பினுடைய குண்டத்தில் உள்ளதுக்கு போடுறான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மன்னன். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை செவியிட்ட இறைவன் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். யா நாரு, நெருப்பே, கூனி, நீங்கள் ஆகிவிடுங்கள், பருதன், குளுமையாக. சரி, குளுமையாயிடுச்சுன்னா சரியாகுமா? அடுத்த ஒரு வார்த்தை சொல்லலாம், சலாமா, ஆரோக்கியமான குளுமையாக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஏன்னா ஒரு மனுஷனால் அவனுக்கு ஓரளவுக்கு தான் நெருப்பையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு, குளிரையும் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அது ஆரோக்கியமானதாக இருக்கிற வரை தான் அந்த மனுஷனுக்கு அது பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னை உயர்வானவனாக நினைச்சாலும் கூட இயற்கையின் முன்னால் நீ ஒன்றுமில்லைங்கிறத இறைவன் தன்னுடைய சக்தி அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே தான் இருக்கிறான். அதற்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அன்றாடம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்தே நம்ம பார்க்கலாம். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட சூடான ஒரு பாத்திரத்தில் கஞ்சி போன்ற ஒரு உணவு கொண்டு வரப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை கையில் வாங்குறாங்க. அது சூடாக இருக்குங்கிறது கூட அந்த தெரியாமல் உடனே வாங்கிட்டாங்க. அந்த பாத்திரத்தில் கையை வச்சதோட அதனுடைய நெருப்பு பட்டு உடனே கையை எடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்ஸுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, கையை எடுத்துட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆதம்னுடைய மகன் கடுமையான குளிர் பட்டாலும் கூட உஸ்ஸுன்னு சொல்லி கையை எடுத்துருந்தான். கடுமையான சூடு பட்டாலும் கூட என்ன செய்கிறான், அந்த இடத்துல உஸ்ஸுன்னு சொல்லி கையை எடுத்துறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். குளிரையோ இப்போ அதே நேரத்தில் சூடையை தாங்க முடியாத நாம் தான் இந்த உலகத்தில் பெருமையாக நாமளே பேசிக்கொள்கிறோம்.